ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விச்சுக்குட்டி சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்னி வெரைட்டி தான். இது என்ன சட்னி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் விச்சுக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க அது என்ன சட்னின்னு பார்க்கலாம். அதுதான் முட்டைக்கோஸ் சட்னி. முட்டைக்கோஸ் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, காரத்துக்கு வரமிளகா. நான் இன்றைக்கி ஒரு 8 வரமிளகா சேர்த்துருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வணக்கிக்கணும். அடுப்பை மிதமான தீயில் வச்சு வணக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா இந்த பருப்பெல்லாம் கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா வணக்கி வாசம் வந்த பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே 2 தக்காளி பழத்தை நான் அதோட சேர்த்துக்கிட்டேன். 2 இல்லைன்னா 3 கூட சேர்த்துக்கலாம். இப்போது சட்னிக்கு தேவையான உப்பும் மஞ்சத்தூளெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகணும். மூடி போட்டு இதை வேக வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்ம அலசி வச்சிருக்கிற முட்டைக்கோஸை அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையானது சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம எதனால் இது மாதிரி தனியாக முட்டைக்கோஸை வணக்கிறோம்னா, ஒரு சிலருக்கு முட்டைக்கோஸோட வாடை பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி தனியாக நீங்கள் வணக்கி சேர்த்துறதுனால இந்த முட்டைக்கோஸில் இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல்லு நமக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது முட்டைக்கோஸ் சட்னின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த முட்டைக்கோஸோட ஸ்மெல்லு நமக்கு கொஞ்சம் கூட இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வணங்க இது மாதிரி நல்லா சுருங்கிடும். இந்த அளவுக்கு நல்லா சுருங்க வச்சுக்கணும். இப்போது தக்காளி பாருங்கள், தக்காளியும் வெங்காயம் நல்லா ஒன்று சேர்ந்து மசிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காவை கட் பண்ணியோ இல்லை திருவியோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் வணக்கி வச்சிருக்கிற முட்டைக்கோஸையும் இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து அதிக நேரம் நம்ம விட வேணாம். அதனால் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் வணங்கின அந்த முட்டைக்கோஸையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். நல்லா கிளறி விட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கிளறுங்க. இப்போ அடுப்பை அணைச்சி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வரமிளகாலாம் தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை அதோடு சேர்த்து அடுப்பை அணைச்சிக்கலாம். வாங்க இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யம்மி டேஸ்டி முட்டைக்கோஸ் சட்னி தயாராகிடுச்சு. இதோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே தக்காளி சட்னி, பொட்டுக்கடலை சட்னி இதுதான் சாப்பிட்ருப்பீங்க. கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். யாராலையுமே இது முட்டைக்கோஸ் சட்னின்னு கண்டே பிடிக்க முடியாது. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம விச்சுக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.